கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால செம்மையா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஆர்கே5 ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்தளவுக்கு சுந்தர் சி வந்து டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ சுந்தர் சிய பொறுத்தளவுக்கு இந்த அரண்மனை பிரான்சைஸ் இந்த மாதிரி அரண்மனை பிரான்சைஸ் ஸோ ஒரே ஒரு பங்களால நடக்கக்கூடிய கதை இந்த மாதிரி கதையை தான் வந்து பயங்கரமா எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த படம் வந்து நல்ல ஒரு கியூரியாசிட்டியா கிளாமரா இருக்கும். ஸோ இந்த படத்தை அதாவது இப்போ உருவாக போற நம்ம சூப்பர் ஸ்டாரோட 173வது படத்தோட அந்த கதையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா அரண்மனை பிரான்சைஸா இருக்குமா இந்த படம். சூப்பர் ஸ்டார்கள் சந்திரமுகில ஒரு செம்மையான ஒரு கலக்கு கலக்கின்றாரு. அதே மாதிரி இந்த தலைவர் 173 படத்துலயும் ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் நடந்தா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அரண்மனை சீக்வன்ஸை பேஸ் பண்ணி சூப்பர் ஸ்டார் ஒரு பேய் படம் வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராகவன் லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி சுந்தர் சி அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அரண்மனை பிரான்சைஸ் மதிய பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ எல்லா படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பான படமா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்க சோஷியல் மீடியாவில் இந்த விஷயத்தை. ஸோ இந்த விஷயம் கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா செம்ம வந்து வைப் கிளம்புது. கண்டிப்பாக இது ஒரு ஹாரர் மூவியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி டிஃப்ரெண்டான ஜானராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து காமெடி படம் ஒரு சாதா மசாலா படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறாரு நம்ம சுந்தர் சி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லைன் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்காரு. இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கே வந்து போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மார்ச் போவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வச்சிருக்கு. யாரெல்லாம் இந்த படத்தை மிகப்பெரிய எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.